தாவேக மாநாட்டு பந்தல் பகுதியில் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத பகுதிகளுக்கு முதலுதவியை கொண்டு சேர்க்கும் விதமாக அவங்க ட்ரோன்களை பயன்படுத்திட்டு வராங்க. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் ஜெரி. முன்னதாகவே அவர்கள் இது போன்ற ஒரு ஏற்பாடு செய்திருப்பதாக நம்ம தகவலை பார்த்திருந்தோம். தற்பொழுது இது எந்த அளவிற்கு அங்கு செயலாக்கப்படுத்தப்பட்டு வருகிறது, இது தொடர்பான கள தகவல்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் காலையிலிருந்தே சாரசாரையாக தொண்டர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். கடும் வெயில் தாக்கம் தொடர்ச்சியாக தொண்டர்கள் மயக்கமடைந்து வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய தடங்களில் நேரடியாக ஆம்புலன்ஸ் வந்து மயக்கமடைந்த தொண்டர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வர முடியாத, அதாவது ரேம்ப் பகுதிகளும் மேடைக்கு முன்பகுதியிலும் வந்து ஆம்புலன்ஸ் வரக்கூடிய அந்த வசதி இல்லை, வழித்தடம் இல்லை. எனவே அங்கு மயக்கமடைவர்களுக்கோ அல்லது அங்கு தண்ணீர் தேவைப்படுபவர்களுக்கோ ட்ரோன் மூலமாக ஓஆர்எஸ் கலந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் அந்த ட்ரோன்ல வைக்கப்படுகிறது. காயமடைந்தாலோ, தண்ணீர் தேவைப்பட்டாலோ, இல்லை மாத்திரைகள் தேவைப்பட்டாலோ அந்த ட்ரோனில் வைத்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இருக்கும் இடத்திற்கே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதற்கான ஆயத்த பணிகள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாக புசியானது பார்வையிட்டார். வெற்றிகரமாக அந்த சோதனை ஓட்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்றது. இன்று காலையும் சோதனை ஓட்டம் ஒன்று தொண்டர்கள்லாம் வர்றது முன்பதாகவே ட்ரோனை வைத்து அந்த செய்து பார்த்தார்கள். அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்த காரணத்தினால் தற்பொழுது நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரேம்ப் விஜய் நடக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஓஆர்எஸ் தண்ணீர் பவுடர் கலந்த தண்ணீர் தேவைப்பட்டதால் தற்பொழுது அந்த ட்ரோன் மூலமாக கொண்டு போய் அந்த தொண்டர்களுக்கு நேரடியாக சேர்க்கப்பட்டது.